ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சரியாக அமைந்த வீட்டில் தாங்க தெய்வம் தங்கும்னு சொல்லுவாங்கங்க. வாஸ்து என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னாக்கா, வசிக்கும் இடம் என்று தான் பொருளுங்க. வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் அங்கங்கே சிதறடிக்காமல் ஒழுங்காக சுத்தபத்தமாக நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டாவே நம்ம வீடு வாஸ்துப்படி இருக்குதுன்னு அர்த்தங்க. வீடு வாஸ்து சரியில்லை, வீட்டில் போர்வெல் இந்த மாதிரி இடம்லாம் நமக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க, முன்னாடி அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ரொம்ப வருத்தமாக எனக்கு வீடை மாற்றி அமைக்கணும், இந்தந்த பொருளை வாங்கி நம்ம வீட்டில் வச்சாதான் நமக்கு சரியாகும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கு உள்ளாட நம்ம முன்னோர்கள் அதுக்கும் ஒரு வழி காமிச்சிருக்காங்க. காலையில் 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சுட்டு அரை மணி நேரம் இறைவனை நம்ம ஊதிபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு வாசலில் ஒரு தீபம் இதெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னாலும் நம்ம வீட்டில் தெய்வம் வசிக்கும், வாஸ்து குறைபாடு இப்படியெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஏதேனும் உங்களுக்கு குறைபாடு வீட்டில் இருக்குது, வசிக்கிற வீட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வாஸ்து குறைபாடு இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நமக்கு பல வழி கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு பித்தளை செம்பில் மஞ்சள் நீருடன் துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாமிக்கு முன்னாடி சிவனோட ஸ்லோகம் இல்லைன்னா 108 சிவனோட மந்திரங்கள் நம்ம சொல்லி இதெல்லாம் நம்ம வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியை நம்ம தெளிச்சுக்கிட்டு வந்தோம்னாலும், முறைப்படி நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னாலும் நம்மளோட வாஸ்து குறைபாடு நமக்கு நீங்குங்க. இதனால் நம்ம வீட்டை நல்லா வாழ்கிற வீட்டை நம்ம இழந்துடக்கூடாதுங்க. இதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. வாஸ்து குறைபாடு இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இதனால் நம்மளோட வாழ்வை நம்ம கெடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துறாங்க. மாவில் தோரணம் நம்ம வாரத்தில் இல்லைன்னா 3 நாள் கூட கட்டிக்கிட்டாலும் நமக்கு அதில் நமக்கு வாஸ்து குறைபாடு வராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கங்க. அப்புறம் இந்த ஆகாச கருடக்கிழங்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்கங்க. அதை நல்லா மஞ்சள் தடவி அந்த கிழங்கு சாமிக்கிட்ட சந்தன குங்குமம் வச்சு நம்ம கட்டி விட்டாலும் நமக்கு வாஸ்து குறைபாடெல்லாம் நமக்கு வராதுங்க. நமக்கு அதுக்காக நம்ம நிறைய பொருள்லாம் வாங்கி வீட்டில் வச்சு நம்ம பண்ணினாலும் நமக்கு வேஸ்ட்டு செலவு தான் நமக்கு வருங்க. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த பழைய சேரு இந்த மாதிரி பொருட்கள்லாம் விரிசல் விட்டுருந்தாலும் நம்ம அதை போட்டுருணுங்க. அதுலேயும் நமக்கு வாஸ்து குறைபாடெல்லாம் நமக்கு வருங்க. வீட்டில் அதை கதவு, நிலப்படி இதெல்லாம் விரிசல் இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு நம்ம முன்னோர்கள் இன்னும் என்ன நமக்கு இதையும் மீறி நமக்கு அடுத்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்திக்கங்க அப்படின்னா, பஞ்சபூத தலங்களை நமக்கு கொடுத்துருக்காங்கங்க. அதில் பார்த்திங்கனாக்கா திருவானைக்காவல் நீராக சிவன் இருக்கிறாருங்க. அதை நம்ம அந்த தலத்தை வழிபட்டாலும் நமக்கு வாஸ்து குறைபாடு நீங்கும். ஸ்ரீகாளஹஸ்தி காற்று, சிதம்பரம் ஆகாயம், காஞ்சிபுரம் நிலம், திருவண்ணாமலை நெருப்பு, இந்த தலங்களுக்கு நமக்கு வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தலங்களில் போய் நம்ம சிவனை வழிபட்டு வந்தாலுமே நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்காது. தெய்வம் வீட்டில் தங்கும், நித்திய வாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கங்க. நம்ம தினந்தோறும் நம்ம வீடை நல்லா தொடச்சிட்டு வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம சாம்பிராணி புகை போட்டு வீடு பார்த்திங்கன்னா உள்ள நுழையிலேயே நமக்கு அந்த வாசனை வரணுங்க. கமக்கமன்னு நல்லா திருநீர் வாசனம், வீட்டில் தெய்வம் தங்கியிருக்கு அப்படின்னாக்கா திருநீர் வாசனை, அந்த சந்தனம் குங்குமம் அந்த உள்ள கதவை திறக்கையிலேயே நமக்கு அந்த வாசனையெல்லாம் வருங்க. இப்படிலாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டாவே நம்ம வீடு சுபிட்சமாக இருக்குங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை